கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலையிலே உங்களை சந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த மகத்துவமான கிருபைக்காய் அவரை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். 5 மாதங்கள் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தந்தார். 6வது மாதத்தின் ஆசீர்வாதத்துக்காக அவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நம்மேல் கர்த்தருடைய கரம் இறங்க வேண்டும் என்று சொல்லி நம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நாளை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. 5 மாதங்கள் எங்களோடு இருந்து நடத்தி ஆசீர்வதித்த தேவன் 6வது மாதம் உங்களை நடத்தி ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி கொஞ்ச நேரம் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி அப்பா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றிகளை, துதிகளை, ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. வல்லமை உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ள தேவன், எங்களை ஆளுகை செய்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. இப்படி ஆண்டவரே கருத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். உம்முடைய வலது கரத்தால் நடத்தி வரீங்களே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே வெல்கம் செய்யும். ஆமென். நல்ல தாப்பன மனமகிழ்ச்சியான அந்த காலை வேலைக்காய் நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாய் தேவன் பாராட்டின இந்த நாளுக்காய், நேரத்துக்காய் நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். 5 மாதங்கள் ஆசீர்வதித்து 6வது மாதமும் தேவன் கூட வந்து ஆசீர்வதிக்க போகிறபடியால் நமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே வலது கரத்தை பிடித்து நடத்துங்க அப்பா. எல்லா பாதையிலையும் செம்மையாக்கி தந்து நீர் முன் சென்று வெற்றி தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். ஆராதனை கருத்திலே கொடுக்கிறோம். பாடலை ஆசீர்வதிங்க, துதி ஸ்தோத்திரத்தை அங்கீகரிங்க. ஆண்டவரே எங்களை வைத்திருக்க சவாலை நாங்கள் பெற்றுக்கொண்டு கடந்து செல்ல கிருபை பாராட்டுங்க அப்பா, கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க நம்மீது கர்த்தருடைய கரம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் சில பாடலை பாடி அவருக்கு நன்றி தெரிவிப்போம். ஹல்லேலூயா. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா, என்றென்றும் நான் பாடுவேன். ஆமென். Thank you Jesus. Stone, the
அவருக்கு நம் ஒவ்வொரு நாளும் நம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 5 மாதத்தை முடித்ததுக்கு மாத்திரமல்ல, நம் வாழ்நாளிலே இந்த நாள் மட்டுமாய் கர்த்தர் நம்மோடு இருந்தபடினாலே, நம்ம நடத்துகிறபடினாலே கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த முடியும். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிட்டேன். ஹல்லேலூயா. 5 மாதங்கள் எப்படி போனது என்று தெரியாமல் 6வது மாதத்தை குறித்து பயப்படாதீங்க. கர்த்தர் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். அவர் என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்த இயேசு என்னை மறவார். எந்த சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். என்னென்ன துன்பங்கள் வந்தாலும் எந்த இயேசு என்னை மறவார். சொந்தங்கள் என்னை வெறுத்தாலும் இயேசு என்னோடு என்றும் இருப்பார். நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை அங்கு வைப்பார் என்றுமே. நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை அங்கு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் நான் எதை கண்டும் பயப்படேன். முள்ளின் மேல் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கருத்தில். பெரும் காரியம் என் வாழ்வை சொன்னாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. சொல்லுமா. முள்ளின் மேல் கால்கள் நடந்தாலும் என் வாழ்க்கை இயேசு கருத்தில். பெரும் காரியம் என் வாழ்வை சொன்னாலும் தினம் வெளிச்சம் இயேசு எனக்கு. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை அன்பு வைப்பார் என்றுமே. இயேசு நடத்துவார், என்னை பாதுகாப்பார், என்னை அன்பு வைப்பார் என்றுமே. என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். Yes, yes, Lord. கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். என் தேவன் எனக்காய் யாவையும் செய்வார், நான் எதை கண்டும் அஞ்சிடேன். என் கர்த்தர் எனக்காய் யுத்தங்கள் செய்வார், நான் எதை கண்டும் பயப்படேன். அஞ்சிடேன், நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். கரங்களை உயர்த்தி சொல்லுமா. நான் அஞ்சிடேன், நான் கலங்கிடேன், நான் சோர்ந்திடேன் ஒருபோதும். மறுபடியும் நான் அஞ்சிடேன். Yes, yes, நான் yes. கலங்கிடேன்,
அவரை கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. பாடினது போல விசுவாசத்தோடு என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த விசுவாசத்தில் அவரை நோக்கி பாருங்க, அந்த நம்பிக்கையில அவரை நோக்கி பாருங்க. அவர் வாயில திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே எம்மட்டுமா உதவின எபினேஸ்வரே, இனிமேலும் எனக்கா யாவையும் செய்ய போகிறே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து போன 5 மாதங்கள் என்னென்ன துன்பங்கள் வாழ்க்கையில வந்திருந்தாலும், எப்படிப்பட்ட பாதைகளில் கடந்து சென்றிருந்தாலும், என் இயேசு உங்களோடு வந்தபடினாலே அவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நீங்கள் கால் நாடு நீங்கள் அங்க எங்க போகாதபடிக்கு உங்கள் காலை நாடு பாதுகாத்து கொண்டாரு. அந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டாமா? ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, என் உற்றார் உறவினர் நண்பர் என்னை வெறுத்தாலும் ஆண்டவரே, நீர் என் மேல் அன்பு வைத்து என்னோட இருந்து என்னை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. துணையா இருந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு கூட இருந்தபடினாலே ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு வெளிச்சமாய் மாத்திரம் அல்லாதபடிக்கு அவர் நமக்குள்ளாய் இருந்தபடினாலே நாமும் இந்த உலகத்துக்கு ஒரு ஒளியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன், நம்மை திக்கற்றவர்களாய் விடாத ஒரு தேவன். நான் உன்னோடு இருந்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவனாய் இருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பிரகாசிக்க பண்ணபடினால் நன்றி அப்பா. வெளிச்சத்தை எனக்குள்ளாய் தந்தபடினால் நன்றி ஆண்டவரே. நான் எதை குறித்தும் கவலைப்படலப்பா ஆண்டவரே, எதை குறித்தும் அஞ்சல் ஆண்டவரே. என்னோடு கூட இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, அப்பா நான் 6வது மாதத்துல போகிறேன். நான் ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடித்து நான் கடந்து செல்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தோடு கடந்து செல்கிறேன் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் என்னோடு கூட இருந்து நடத்துங்க அப்பா. ஹல்லேலூயா. அந்த எபினேசருக்கு நம்ம ஆராதனை செலுத்த போகிறோம். ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் எல்லாம் ஒவ்வொரு நிமிடமும் உதவி செய்த ராஜாவுக்கு நம்ம அப்படியே நன்றிகளை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. முதவின எபினேசரே உமக்கே ஆராதனை. முதவின எபினேசரே உமக்கே ஆராதனை. கடந்த நாளெல்லாம் காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உதவி செய்து, கடந்த நாளெல்லாம் காத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உதவி செய்து, நீ செய்த அதிசயம் 1000 ஒன்று நன்றி சொல்லி ஆராதிப்பேன். நீ செய்த அதிசயம் 1000 ஒன்று நன்றி சொல்லி ஆராதிப்பேன். ஆராதனை, ஆராதனை,
எபனேசரே, உமக்கே ஆராதனை. Thank you, Lord. யெகோவா ஷம்மா, கூட இருப்பேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தேன். யெகோவா ஷம்மா, கூட இருப்பேன். யெகோவா ஷாலோம், சமாதானம் தந்தேன். யெகோவா ராஃபா, சுகம் கொடுத்தேன். யெகோவா நிஸ்ஸி, வெற்றியை தந்தேன். யெகோவா ராஃபா, சுகம் தந்தேன். யெகோவா நிஸ்ஸி, வெற்றியை தந்தேன். ஆராதனை, ஆராதனை என்னாலுமே, ஆராதனை சம்மா, ஆராதனை. Oh mighty, mighty God, ஆராதனை என்னாலுமே, ஆராதனை. மற்றும் உதவின எபனேசரே, உமக்கே ஆராதனை. இயேசுப்பா, மற்றும் உதவின எபனேசரே, உமக்கே ஆராதனை. மற்றும் உதவின எபனேசரே, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் நாமத்தை அப்படியே உயர்த்துவோமா. இம்மட்டும் உதவின எபனேசர், எப்பொழுதும் நம்மோடு இருந்து இம்மானுவேலாய் இருக்கிற தேவன் நம்மை ஒவ்வொரு நாள் நடத்தி ஆசீர்வதிக்கிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடினோம், யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிற தேவனாய் இருக்கிறாரே. அவர் வாக்கிலே உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறபடினால அவருக்கு நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, இது நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, வருகிற மாதம் முழுவதுமாய் நீர் எங்களோடு கூட இருக்க போகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. பிரியமான தேவ இருந்த நிலைமையில அப்படியே கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்துல கேளுங்க. ஆண்டவரே, 6வது மாதத்தை உம்முடைய கரத்திலே கொடுத்து நான் ஜெபிக்கிறேன்ப்பா. என்னுடைய ஆலோசனையோ, என்னுடைய திட்டங்களோ, என்னுடைய வாஞ்சியோ, என்னுடைய ஆசையோ எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே. நீர் எதை முன் குறித்திருக்கிறீரோ அதை நான் அறிந்து கொண்டப்பா. அதை மாத்திர வாழ்க்கையை அனுபவித்து உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, அந்த 6வது மாதம் எனக்கு காணப்படுகிற எல்லா பயத்தையும் நீக்கி போடுங்கப்பா. எல்லா குழப்பங்களையும் நீக்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்ய வேண்டுமா என்று சொல்லி நினைத்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. 6வது மாதத்துல உம்முடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படைந்து ஆண்டவரே இந்த காரியங்களை செய்ய கிருபை பாராட்டுங்கப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். கொஞ்ச நேரம் கர்த்தரை அப்படியே ஸ்தோத்திரித்து ஜெபிங்க. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டிய காரியங்களுக்காக ஜெபிங்க. கர்த்தரிடத்துல கேளுங்கப்பா. இந்த காரியங்கள் வாழ்க்கையில வேண்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரணும் அப்பா. உங்களுக்கு சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. ஆத்தும ஆதாயத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. அழிந்து போன ஆத்துமாக்களுக்காக நான் ஜெபிக்கணும். பார்க்கிற ஆத்துமா இடத்துல எல்லாம் இயேசுவை குறித்து சொல்லணும் அப்பா. அது இந்த மாதத்தை நிறைவேற்றி தாங்க என்று சொல்லி கேளுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் 6வது மாதத்துல உங்கள் வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா குழப்பங்களையும் மாற்ற தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டு இந்த காரியத்தை நான் செய்து விட்டேனே, இது சரியா தவறா என்று சொன்ன கர்த்தர் சமூகத்துல நீங்கள் அதை வைத்து மறுபடியும் ஜெபிக்கிற வேலை கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு எல்லாம் சரிவர செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை பலவீனத்தில் இருப்பேன் என்று சொன்னால் கர்த்தர் இந்த காலையில சொல்லுகிற ஒரு காரியம், மகனே மகளே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சுகத்தை உன் வாழ்க்கையை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டு ஆண்டவரே உண்மையை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. முழு இதயத்தோடு உண்மை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் இதயத்தின் வாஞ்சியை நிறைவேற்றி எங்களுக்கு ஆசீர்வதிங்க என்று சொல்லி அப்படியே கர்த்தரை ஆராதனை செய்வோமா. முழு இதயத்தோடு உம்மை போற்றுவேன், இந்த நாவினால் உம்மை துதிப்பேன். நீ செய்த நன்மைகள் கோடா கோடி, இந்த அன்பு மிக பெரியது. இந்த வாழ்வில்
நீரே போதும் சொல்லுங்க. தாராதுமா இயேசுவே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீரே போதும் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you Jesus. முழு இதயத்தால் உம்மை போற்றுவேன், எந்த நாவினால் உம்மை துதிப்பேன். முழு இதயத்தால் உம்மை போற்றுவேன், எந்த நாவினால் உம்மை துதிப்பேன். நீ செய்த நன்மைகள் கோடாகோடி, உந்தன் அன்பு மிகப் பெரியது. நீ செய்த நன்மைகள் கோடாகோடி, உந்தன் அன்பு மிகப் பெரியது. எந்தன் வாழ்வு நீரே போதும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீரே போதும். Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Hosanna. Hallelujah. Nesekerem, oh my Sapa, Nesekerem, oh my, Nesekerem, oh my, Nesekerem. மறுபடியும் அதை பார்த்து சொல்லுவோமா? கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. I love you Lord for everything you love me Jesus. ஆண்டவரே இந்த கால வேளையில ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. இந்த கிருபை எனக்கு தந்தீங்களே, அந்த ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்தீங்களே, அந்த பாக்கியத்தை எனக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிற மகனாக மகளாக நீர் என்னை மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு நாளும் தேவன் செய்த நன்மையை மறவாதபடிக்கு தேவனை நடத்தி ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நல்ல தாப்பல நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. 1ஆம் தேதி காலையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்த தேவனுக்கு எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரத்தை செலுத்தும்படியாய் தந்த கிருபைக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே என் தேவன் எங்களுக்காய் யாவையும் செய்து முடித்தீர் ஆண்டவரே. நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, எதை குறித்தும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
என் அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஆண்டவரே. நீ 5 மாதங்கள் எபெனேசராய் இருந்து நடத்தினது போலப்பா, இந்த 6வது மாதமும் எல் ஷடாயா எங்களோடு கூட வந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, சர்வ வல்லமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்து நடத்தி ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அவங்க நெருங்க 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 எதிர்பாராத, அவங்க யோசிக்காத, எண்ண முடியாத நன்மைகளை கர்த்தர் தந்த ஆண்டவரே நீ நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். வித்தியாசத்தை காட்டுங்க ஆண்டவரே. ஓ நன்றி அப்பா, நன்றி. விசேஷமா இந்த நாட்டில் அப்பா இந்த கொரோனா வியாதிக்கு நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக மக்கள் ஜெபிக்கிறாங்கப்பா ஆண்டவரே. நாளுக்கு நாள் படிப்படியாக எண்ணிக்கை ஆண்டவரே கம்மியாகி கொண்டிருக்கு சொல்லி நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதற்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த வியாதி முற்றுமாக இல்லாதபடிக்கு நீக்க போகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா. 6வது மாதத்தில் ஆண்டவரே விசுவாசியின் கையின் பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. அவங்க வீட்டில் வாங்குகிற ஒவ்வொரு பொருட்களையும் நீர் ஆசீர்வதிங்க அப்பா. ஒரு பற்றாக்குறை இல்லாத ஜீவியத்தை தந்து மாதம் முழுவதுமாய் அவர்கள் தங்கள் கண்களை உம்மேல் நோக்கி ஆண்டவரே உம்மேல் பதித்து உம்முடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க, நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. மறுபடியுமாக உங்களை சந்திக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை என்று சொன்னால் எங்கு பார்த்தாலும் மரணங்கள், ஆனால் கர்த்தர் இந்த மரணத்திலிருந்து நம்மை தப்புவித்தார். ஹல்லேலூயா. அதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி உள்ளான் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் எத்தனையோ ஜனங்கள் இந்த நாளிலே ஹாஸ்பிட்டலுக்கு கடந்து போறாங்க, ஆனால் மறுபடியுமாக அவர்களை திரும்பி ஹாஸ்பிட்டலுக்கு வீடுக்கு வந்து சேர முடியவில்லை. ஆனால் கர்த்தர் அவருடைய சுத்த கிருபையினாலே நம்மேல் இரக்கம் பாராட்டி இந்த நாள் மட்டுமாய் கொடுத்த ஜீவன் பலன் சுகத்துக்காக நம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவை இந்த நாட்களிலும் சபைக்காய் செபியுங்கள், விசுவாசிகளுக்காய் செபியுங்கள். கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி, அது மாத்திரமல்ல அந்த கொரோனா வியாதிக்காக பயப்படாதீர்கள் என்று சொன்னால் சத்துரு பயத்தை கொண்டு வந்து நம்மை கீழே தள்ள ட்ரை பண்றான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் பலனாய் காணப்படுவோம். அப்படி சொல்லுவோம், ஆண்டவரே நான் எதை குறித்தும் பயப்படலாப்பா, ஏனென்று சொன்னால் நீங்க என்னோடு கூட இருக்கீங்க என்று சொல்லி அவை தொடர்ந்து சபைக்காய் விசுவாசிகளுக்காய் எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு நம்முடைய ஜூம் பிரேயர் உண்டு. அவை அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை அந்த வார்த்தையின் மூலம் அந்த ஜெபத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் நேராக நம் செய்திக்குள்ள நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு காத்திருங்கள். We once again greet you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. மறுபடியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். I hope God has been blessing you the last 5 months. கடந்து போன 5 மாதங்களும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருப்பார் என்று நம்புகிறோம். I pray He will bless the 6th month also to you. இந்த 6வது மாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Every month God has been giving us a challenge. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நமக்கு சவால்களை கொடுத்து வருகிறார். I hope you're waiting in the presence of God so that you can overcome all those challenges. நீங்களும் கூட தேவ சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு சவால்களையும் மேற்கொள்ளும்படி நீங்கள் ஆயத்தத்தோடு இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். Hallelujah. Hallelujah. For this month the challenge that God gave us, இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற சவால் we என்னவென்றால், find that in Proverbs chapter 4 verse 23. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே அதை நாம் வாசிக்கலாம். It says, guard your heart above all else, for it determines the course of your life. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். I repeat it again. மறுபடியும் சொல்லுகிறேன், Guard your heart above all else, for it determines the course of your life. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்,
அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். The challenge that God gives us this month is He says, guard your heart. இந்த மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சவால் என்னவென்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும். See, everything we do comes from our heart. நாம் செய்கிற எல்லா காரியங்களும் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிறவைகளாய் So காணப்படுகிறது. our heart becomes our control center. ஆகவே நம்மை முழுவதுமாக ஆட்கொள்ளக்கூடிய ஒரு இடமாய் நம்முடைய இருதயம் காணப்படுகிறது. Our heart determines our behavior and it also determines our life. நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய குணாதிசயங்களும் எவ்விதமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்முடைய இருதயமானது தீர்மானிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. That is why Solomon says, guard your heart above all else. ஆகவேதான் சாலமோன் ஞானி சொல்லுகிற ஒரு காரியம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லுகிறார். As we all know, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பிரகாரமாக blessing or grief in our life depends on how our heart is trained. நம்முடைய இருதயமானது எவ்விதமாக பயிற்றுவிக்கப்படுகிறதோ அதற்கு ஏற்றாற் போலதான் ஆசீர்வாதங்களும் மனோ துக்கங்களும் காணப்படுகிறது. So if you direct and instruct your heart with godly inputs, ஆண்டவருடைய செய்கைகளுக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய இருதயத்தை நாம் நடத்துகிற வேளையிலே there is no limit to your success before God and men. ஆண்டவருக்கு முன்பாகவும் மனிதருக்கு முன்பதாகவும் நம்முடைய உயர்வுக்கும் நம்முடைய வெற்றிக்கும் எல்லையே இல்லாத வண்ணம் காணப்படும். See, every sin in our life starts from our heart. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய எல்லா பாவங்களும் இருதயத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒன்றாய் இருக்கிறது. Our character, our speech reflects what our heart says. நம்முடைய இருதயம் எதை தீர்மானிக்கிறதோ எதை சொல்லுகிறதோ அதை தான் நம்முடைய குணாதிசயமும் நம்முடைய பேச்சும் வெளியே காண்பிக்கிறது. That is why Apostle Peter in 1 Peter chapter 5 verse 8 says, ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் நிருபத்திலே 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, be on your guard and stay awake. Your enemy the devil is like a roaring lion sneaking around to find someone to attack. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். Hallelujah. Hallelujah. So Peter says you need to be on your guard and stay awake. ஆகவே பேதுரு சொல்லுகிற ஒரு காரியம், நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Because Satan is prowling like a roaring lion trying ways to attack us. ஏனென்று சொன்னால் பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி திரிந்து நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று வகை பார்க்கிறான். Paul in Ephesians 6:11 says, பவுல் எபேசியர் 6:11 சொல்லுகிற வேளையிலே, put on the full armor of God. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள் என்று So சொல்லுகிறார். how do you put on the armor? எவ்விதமாய் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரிக்க முடியும்? We put it on by seeking God and His righteousness above everything else. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனையும் ஆண்டவருடைய நீதியும் நாம் அணிவித்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Jesus talks about this in Matthew chapter 6 verse 33. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இதை குறித்து இயேசு தெளிவாய் சொல்லுகிறார். We need to put the armor and make Him and His way our dwelling place. நம்முடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு ஆண்டவருக்கும் அவருடைய வழிகளுக்கும் முதன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க வேண்டும். So we can put on the armor and delight in His commands and desires for His ways to become our ways. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொண்டு நம்முடைய வழிகளில் படியாக அல்ல ஆண்டவருடைய வழிகளின் படியாக நடக்கும்படி தீர்மானம் எடுக்க வேண்டும். Now as a Christian, ஒரு கிறிஸ்தவராக we have to be on guard on many things. நாம் அநேக காரியங்களிலே காவலோடு காணப்பட வேண்டும். But the primary and most important thing is to guard our hearts. ஆனால் மிக முக்கியமானதும் முதன்மையானதும் எதுவென்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். That's why Proverbs 4:29 says, above all else guard your heart. ஆகவேதான் நீதிமொழிகள் 4:23 தெளிவாய் சொல்லுகிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று. So you and I, as we live a life in this world, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். we need to listen to Solomon, listen to the Bible, and we should also try guarding our hearts. நாம் சாலமோன் சொல்லியிருக்கிற இந்த வார்த்தைகள், வேதம் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை கவனித்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Because what we put into our heart
that same thing comes out. ஏனென்று சொன்னால் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக எது செல்லுகிறதோ அதுதான் வெளியே வருகிற ஒன்றாய் இருக்கிறது. In a physical life, our heart is the production center. நம்முடைய சரீரத்திலே பார்க்கும் பொழுது நம்மை உருவாக்குகிற ஒரு தன்மை இருதயத்துக்கு காணப்படுகிறது. That is why we say guarding your heart is very important. ஆகவேதான் இருதயத்தை காத்துக்கொள்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்றாய் இருக்கிறது. Today morning I want you to understand one thing with me. இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். Since the heart belongs to you, இருதயமானது உங்களுக்கு சொந்தமானதாய் இருக்கிறபடினாலே so you become the doorkeeper of your heart. உங்களுடைய இருதயத்தின் வாசல் காவலாளியாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். So without your knowledge and permission, nothing shall enter into your heart. உங்களுடைய ஞானமும் உங்களுடைய அனுமதியும் இன்றி உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக எந்த காரியமும் So பிரவேசிப்பதில்லை. that is why we should be very careful to see what goes into our heart. ஆகவேதான் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக செல்லுகிற காரியங்களை குறித்து நாம் கவனத்தோடு காணப்பட வேண்டும். That's why we say you need to guard your heart. ஆகவேதான் நான் சொல்லுகிற காரியம் எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் See, காத்துக்கொள்ளுங்கள். in Luke chapter 6 verse 45, லூக்கா 6ஆம் அதிகாரம் 45வது வசனத்திலே a good man brings good things out of the good stored up in his heart, and an evil man brings evil things out of the evil stored up in his heart, for the mouth speaks what the heart is full of. நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். Hallelujah. Hallelujah. For the mouth speaks what the heart is full of. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். So that is why we need to make sure that we guard our hearts. ஆகவேதான் நம்முடைய இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்வதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க So வேண்டும். maybe till this day in your life you've not been guarding your heart. இது நாள் வரையிலுமாக உங்களுடைய வாழ்க்கையில இருதயத்தை காத்துக்கொள்ளாத வண்ணமாய் நீங்கள் இருந்திருக்கலாம். Maybe you spoke and did as you liked when you lived in this world. இந்த உலகத்தில் வாழும் பொழுது எப்படி தோன்றுகிறதோ அவ்விதமாக பேசிக்கொண்டும் நினைத்து கொண்டும் வாழ்ந்திருக்கலாம். But this morning as you listen to God's word, இந்த காலையிலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற so நீங்கள் take this challenge and say, God, from today I will try and guard my heart. நீங்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த நாளிலிருந்து என்னுடைய இருதயத்தை காத்து நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி So கேளுங்கள். why do we need to guard our hearts? நாம் ஏன் நம்முடைய இருதயத்தை காத்து நடக்க So வேண்டும்? the second part of Proverbs 4:23 says, நீதிமொழிகள் 4:23 அடுத்த பகுதி விதமாய் it சொல்லுகிறது, says, from it flows the springs of life. அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். So Solomon says, guard your heart because from it flows the springs of life. எல்லா காவலோடும் உங்களுடைய இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள், ஏனென்று சொன்னால் அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சாலமோன் சொல்லுகிறார். So when you take the word guard in Hebrew language, எபிரேய மொழியிலே காத்து என்று சொல்லக்கூடிய அல்லது காவல் என்று சொல்லுகிற வார்த்தையை எடுத்துக்கொண்டால் it means to set a watchman over it. அதன் மீது ஒரு காவலாளியை வைப்பதாய் அர்த்தமாய் So இருக்கிறது. when we build a beautiful house அழகான ஒரு வீட்டை நாம் கட்டுகிறோம், and we buy cars and we fill a house with lot of things, அந்த வீட்டிற்கு காரை வாங்குகிறோம், வீட்டிற்கு வேண்டிய அநேக பொருட்களை and வாங்குகிறோம். what we do, we just don't leave the house like that, அந்த வீட்டை அப்படியே விட்டு விடுவதில்லை, but we appoint a guard to keep watch over the house. அந்த வீட்டை காத்து கொள்ளும்படிக்கு வீட்டுக்கான ஒரு காவலாளியை நியமிக்கிறோம். So similarly, when Bible says guard your heart, you need to keep a watchman over your heart. அதே போல ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வேளையிலே நாம் இருதயத்துக்கு காவலாளியாய் காணப்பட But வேண்டும். what is that we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? So we are afraid that we may not be able to guard our heart on our own. நாம் தனிப்பட்ட விதமாக நம்முடைய இருதயத்தை காவல் காக்க நம்மால் முடியாது. And we don't even like to set a watchman guarding our heart. நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்வதற்கு ஒரு காவலாளியை வைப்பதும் சரியா So இருப்பதில்லை. because of that, what we do, we lock our heart. அது நிமித்தமாய் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் இருதயத்தை அடைத்து
மறைத்து விடுகிறோம். So because of that we are not able to get blessing into our life. அது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். So the Bible does not command us to guard our hearts on our own strength. வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களிலே நம்முடைய சுய விருப்பத்தின்படியாக இருதயங்களை காத்துக் கொள்ளாதிருங்கள் என்று சொல்லுகிறது. The Bible says வேதம் சொல்லுகிறது, you need to guard your heart through his word. ஆண்டவருடைய வசனத்தினாலே நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. So Jesus is the watchman that protects our soul. நம்முடைய ஆத்துமாவை காக்கிற காவலாளனாய் இயேசு கிறிஸ்து காணப்படுகிறார். And his defense is this word from the scriptures. அவருடைய வல்லமையானது வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் வாயிலாய் வெளிவருகிற ஒன்றாய் இருக்கிறது. That is why we say we are commanded to guard our hearts. ஆகவேதான் நாம் எல்லா காவலோடும் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள So வேண்டும். today morning God says, guard your hearts, guard your heart by my word. இந்த காலையிலும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், அவருடைய வசனத்தின்படி நாம் நம்முடைய இருதயத்தை காவல் காக்க வேண்டும். We'll read a couple of verses. சில வசனங்களை நாம் வாசிப்போம். Psalms 18:30 says, சங்கீதம் 18 சங்கீதம் 30 வசனம் சொல்லுகிறது, the word of the Lord proves true. He is a shield for those who take refuge in him. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். Hallelujah. Hallelujah. In Psalms 119 verse 9 we read, சங்கீதம் 119:9 நாம் வாசிக்கிறோம், how can a young man keep his way pure? By guarding it according to his word. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறதுனால் தானே. Hallelujah. Hallelujah. So we need to guard our heart, and we need to guard our heart by his word. நாம் முதலாவதாக நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நம் இருதயத்தை காக்க வேண்டும். And we also need to guard our heart நம்முடைய இருதயத்தை நாம் காவல் செய்கிற வேளையிலே, because our heart is extremely valuable. ஏன் என்று சொன்னால் நம்முடைய இருதயமானது மிகவும் விலையேற பெற்ற ஒன்றாய் காணப்படுகிறது. So we all collect garbage in our house. நம்முடைய வீடுகளிலே குப்பை தொட்டிலே குப்பைகள் இருக்கிறது. So what do? We tie the garbage and throw it in the garbage bin. அந்த குப்பைகளை ஒன்றாய் கட்டி அதை குப்பை தொட்டியிலே நாம் போட்டு விடுகிறோம். Do we ever stand near the bin guarding our own garbage? நம்முடைய குப்பைகளை காக்கும்படிக்கு என்றைக்காவது குப்பை தொட்டியின் அருகிலே நாம் நிற்கிறோமா? No, we just leave it there for the garbage man to take it because that garbage is useless. அந்த குப்பையை எடுக்க வருகிறவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அதை கொண்டு போய் அந்த தொட்டிலே போட்டுவிட்டு வந்து விடுகிறோம். But we need to guard our heart because it is extremely valuable. ஆனால் நம்முடைய இருதயமோ விலையேற பெற்ற ஒன்றாய் இருக்கிறபடினால் அதை கவனத்தோடு நாம் காவல் காக்க வேண்டும். Your heart is the essence of who you are. நம்முடைய இருதயம் தாமே நாம் யார் என்பதை வெளி காண்பிக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. Your heart is a place where all your dreams, your desires and your passions live. உங்களுடைய இருதயத்தில் தானே உங்களுடைய கனவுகள், உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய வாஞ்சைகள் எல்லாம் உருவாகிற இடமாய் இருக்கிறது. So it is that part of you that connects you with God and with the people of the world. அந்த இருதயமானது தேவனோடும் ஆண்டவருடைய ஜனமாய் இருக்கிற மக்களோடும் நம்மை இணைக்கிற ஒன்றாய் காணப்படுகிறது. Hallelujah. Hallelujah. We also guard our heart with the word so that because our heart is the source of everything. நம்முடைய இருதயத்தை தேவ வசனத்தை கொண்டு நாம் காத்துக்கொள்ளுகிற வேளையிலே எல்லாவற்றுக்கும் நம்முடைய இருதயமானது ஒரு ஊற்றாய் காணப்படுகிறது. That's why Solomon says it is a wellspring of life. ஏனென்று சொன்னால் சாலமோன் ஞானி அதை குறித்து சொல்லுகிற வேளையிலே அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறார். Because what arises in your heart, ஏனென்று சொன்னால் உங்களுடைய இருதயத்திலே எவைகள் வெளிவருகிறதோ it overflows into thoughts and words and actions. அவைகள் எண்ணங்களாக, வார்த்தைகளாக, கிரியைகளாக வெளியே காண்பிக்கப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. So we all know rain falls on the top of the mountains. நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற பிரகாரமாக மழையானது ஒரு மலையின் உச்சியிலே பெய்து கொண்டு இருக்கிறது. And the water forms into small streams. அந்த தண்ணீரானது சிறிய நதிகளாக உருவாகிறது. And then it becomes into bigger rivers and flows into the lakes and seas. அதற்கு பிற்பாடு அது ஆறுகளாக, நதிகளாக சேர்ந்து
கடல் தண்ணீரோடு கூட கலக்கிறது. But if you stop the flow of water from the mountain top, அந்த மலை உச்சியிலே பெய்கிற அந்த மழை தண்ணீரை நிறுத்தி விடுவோமே என்று சொன்னால் the water will not reach the lake or the sea. அந்த தண்ணீரானது நதியையோ கடலையோ போய் சென்றடைவதில்லை. Similarly, if your heart is unhealthy, அதே போல் நம்முடைய இருதயமானது ஆரோக்கியமற்றதா இருக்கும் if என்றால், you do not guard your heart, இருதயத்தை சரியாக காவல் பண்ணவில்லை என்று சொன்னால், it will impact everything in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் அது தாக்கக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. It threatens your family. அது உங்களுடைய குடும்பத்தை தாக்குகிறது. It threatens your friends, உங்களுடைய நண்பர்களுக்கு அது ஒரு பெரிய பாரமாய் இருக்கிறது. your ministry, your career. உங்களுடைய ஊழியங்கள், உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிகள். That is why it is very important that you guard your heart. ஆகவேதான் உங்களுடைய இருதயத்தை காவல் காப்பது என்பது மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. And thirdly, you guard your heart with the word because your heart is under constant attack. மூன்றாவதாக தேவனுடைய வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தை ஏன் நாம் காக்க வேண்டும் என்று சொன்னால், எப்பொழுதும் தாக்கப்படக்கூடிய ஒரு பாகமாக இருதயம் காணப்படுகிறது. Because today as we live in this world, இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற we நாம் live as if we are living in a war zone. நாம் ஒரு யுத்த களத்திலே இருக்கிறதை போலதான் வாழ்ந்து The கொண்டிருக்கிறோம். enemy always wants to destroy us. எதிராளியானவன் எப்பொழுதும் நம்மை அழிக்கும்படி அவன் வகை பார்த்து The கொண்டிருக்கிறான். enemy uses all kinds of weapons to attack our heart. நம்முடைய இருதயத்தை எப்படி வேண்டுமானாலும் தாக்கலாம் என்று சொல்லி எல்லாவித ஆயுதங்களையும் அவன் This முயற்சிக்கிறான். attack leads to disappointment and discouragement. அந்த தாக்குதல்கள் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே மனசோர்வுகளையும் ஏமாற்றங்களையும் கொடுக்கிற ஒன்றாய் That காணப்படுகிறது. is why we need to guard our heart at all times and keep our faith in action every day. ஆகவேதான் நம்முடைய இருதயத்தை எல்லா வேளையிலும் எப்பொழுதும் காவல் காக்கிறவர்களாய் காணப்படுகிற வேளையிலே ஆண்டவர் அதனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை So உருவாக்குவார். my dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, we need to guard our heart. நம்முடைய இருதயத்தை நாம் காவல் காக்க வேண்டும். We need to guard it by His word. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு நாம் அதை காவல் காக்க வேண்டும். Why? Because our heart is very valuable. ஏனென்று சொன்னால் நம்முடைய இருதயம் மிகவும் விலையேற பெற்ற ஒன்றாய் இருக்கிறது. Our heart is the source of everything. எல்லா ஆசீர்வாதத்திற்கும் உறைவிடமாய் இருதயம் இருக்கிறது. And our heart is under constant attack. அது மாத்திரமல்ல, நம்முடைய இருதயமானது எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையில் காணப்படுகிறது. So that is why we need to guard our heart. ஆகவேதான் நம்முடைய இருதயத்தை நாம் காக்க வேண்டும். But in our life, நம்முடைய வாழ்க்கையிலே as I said earlier, what starts in our mind flows through our heart. நம்முடைய எண்ணங்களில் எவைகள் ஆரம்பிக்கிறதோ அவைகள் இருதயத்தின் வாயிலாக வெளிப்படுகிறது. That is why Paul encouraged the believers in Rome to be transformed by the renewing of their minds. ஆகவேதான் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அந்த சபையினுடைய விசுவாசிகளுக்கு சொல்லுகிற ஒரு காரியமானது மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று அவர் Because சொல்லுகிறார். the battle that Satan wages against God's people takes place in our head. ஏனென்று சொன்னால் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக சாத்தான் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் ஆரம்பிக்கிற ஒரு இடம் நம்முடைய மனமாய் இருக்கிறது. So we need to be very wise when we guard our heart. ஆகவே இருதயத்தை காத்துக் கொள்ளுகிற வேளையிலே ஞானத்தோடு நாம் செயல்பட We should வேண்டும். guard the entrance of our heart, entrance of our eyes, and entrance of our ears. நம்முடைய இருதயமானது நம்முடைய கண்களுக்கும் நம்முடைய மூளைக்கும் நம்முடைய வாய்க்கும் ஒரு நுழைவாயிலாய் காணப்படுகிறது. It's very hard to guard that, but we need to do it. அதை காத்துக்கொள்வது என்பது கடினமான காரியம், ஆனாலும் நாம் அந்த கடமையை செய்ய வேண்டும். How do we filter stuff, things that should not enter into our heart? நம்முடைய இருதயத்துக்குள்ளாக எவைகள் வர வேண்டும் என்று சொல்லி அதை எப்படி நாம் பார்த்து கொள்ள வேண்டும்? As I said, things enter into heart through our eyes, through our mouth, and through our ears. நான் சொன்ன பிரகாரமாக கண்கள், வாய், செவிகள் இதன் வாயிலாக நம்முடைய இருதயத்துக்குள்ளாக பல காரியங்கள் நுழைகிறது. The next 3-4 verses, Solomon gives us some tips on how to do that. அடுத்த 3-4 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அதை எவ்விதமாய் காக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஞானி நமக்கு அறிவுரை கூறுகிறார். We'll read Proverbs chapter 4, 24, 25, 26 and 27. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வரையிலுமாய் நாங்கள் வாசிக்கிறோம். It says, "Put away from you a deceitful mouth and put perverse lips far from you. Let your eyes look straight ahead and your eyelids look right before you. Ponder the path of your feet
and let all your ways be established. Do not turn to the right or the left. Remove your foot from evil. வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க கடவது, உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால் நடையை சீர்தூக்கி பார், உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலது புறமாவது இடது புறமாவது சாயாதே, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. Hallelujah. Hallelujah. The fourth thing Solomon says here. 4 காரியங்களை இங்கே சாலமோன் But சொல்லுகிறார். we look 2 things briefly today morning. இந்த காலையிலும் 2 காரியங்களை சுருக்கமாய் நாம் பார்க்கலாம். First, in 27 he says, put away from you a deceitful mouth and put perverse lips far from you. 24ஆம் வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு So the தூரப்படுத்துகிறார். first thing we need to do is watch what we speak. முதலாவதாய் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், நாம் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கவனமாய் இருக்க So we வேண்டும். should avoid using pervert and crooked words when we speak. நாம் பேசுகிற வேளையிலே தவறான வார்த்தைகள், கோணலான வார்த்தைகள் பேசுவதை நாம் தவிர்க்க We வேண்டும். should avoid vain words or bad languages that will reveal that our heart is set on disobedience. வீண் வார்த்தைகளோ கெட்ட வார்த்தைகளோ ஒரு நாளும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படாத வகையிலே நம்மை நாம் காத்துக்கொள்ள So வேண்டும். do not speak what is wrong. எவைகள் தவறானவைகளோ அவைகளை பேசாதபடி காக்க வேண்டும். Just remember, what is in the heart will flow out of the heart. ஏனென்று சொன்னால் உங்களுடைய நினைவிலே நீங்கள் கொள்ள வேண்டிய காரியம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். And never speak words which will hurt the other person. மற்றவர்களுக்கு அது காயம் உண்டாக்கக்கூடிய வார்த்தைகள் என்று சொன்னால் அதை ஒரு நாளும் So many பேசாதிருங்கள். times we speak hurt words and we say, oh, I was only joking. அநேக நேரத்திலே நாம் சொல்லுகிற காரியம் விளையாட்டுத்தனமாக இதை சொல்லிவிட்டேன் என்று சொல்லுவார்கள். But think every word before it proceeds out of your mouth. உங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் புறப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் கவனமாய் பேசுங்கள். Because if you're not careful enough, even lies will come out of your mouth. நீங்கள் கவனமாய் இராத வகையிலே பார்க்கும் பொழுது உங்களுடைய வாயிலிருந்து பொய்யான வார்த்தைகளும் கூட புறப்படுகிறவைகளாய் You காணப்படும். may justify by saying, oh, I just said a little lie or white lie. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஒரு சிறிய பொய்யை தான் நான் சொன்னேன், ஒன்றுமில்லாத ஒரு காரியத்திற்காய் பொய் சொன்னேன் என்று சொல்லலாம். A lie is a lie, and Bible says liars cannot enter into the kingdom of God. பொய் என்று சொன்னால் அது பொய்யாகவே தான் காணப்படுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பொய்யர் யாவரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதில்லை என்று சொல்லி. That's why in Matthew chapter 12 verse 36-37 Jesus said, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36-37 வசனத்திலே இயேசு கிறிஸ்து விதமாய் சொல்லுகிறார், I tell you, on the day of judgment, people will give account for every careless word they speak, for by your words you will be justified, and by your words you will be condemned. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். Hallelujah. ஹல்லேலூயா. Your words will justify whether you are a righteous or an unrighteous person. நீங்கள் பேசக்கூடிய உங்களுடைய வார்த்தையானது உங்களை நீதிமான் என்று சொல்லியோ அல்லது குற்றவாளி என்று சொல்லியோ தீர்க்கக்கூடிய வார்த்தைகளாய் So காணப்படுகிறது. when you guard your heart, be careful on what you say. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காத்துக் கொள்ளுகிற வேளையிலே எவைகளை பேசுகிறீர்கள் என்பதை குறித்து ஜாக்கிரதையோடு கூட காணப்படுங்கள். And the last verse says, கடைசி வசனம் சொல்லுகிறது, it says, remove your foot from evil. 27 நீதிமொழிகள் 4:27, உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. Hallelujah. Hallelujah. So when you guard your heart, you stay away from evil. நம்முடைய இருதயத்தை காத்துக் கொள்ளுகிற வேளையிலே தீமைக்கு விலகினவர்களாய் நாம் காணப்படுகிறோம். Always be careful that you do not walk away the path that Jesus Christ has given you. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்திருக்கிற பாதையை விட்டு ஒரு பொழுதும் வேறு பாதைக்கு செல்லாதபடி So if காத்துக்கொள்ளுங்கள். you find yourself going to the wrong path, தவறான பாதையின் வழியாக செல்லுகிறோம் என்ற உணர்வு
உணர்வு உங்களுக்குள்ளாய் வரும்போது stop immediately, உடனடியாக நிறுத்தி விடுங்கள், turn back, திரும்பி வாருங்கள், and find the path that leads to Jesus Christ. இயேசுவண்டை உங்களை வழிநடத்தக்கூடியதான பாதைக்குள்ளாக நீங்கள் வாருங்கள். Because the way of the world will always look easier. உலகத்தினுடைய வழிகள் எப்பொழுதும் எளிமையாகவே காணப்படும். Jesus said, narrow is the gate and we need to follow that gate. ஆனால் தேவனண்டை செல்லக்கூடியதான வழியானது குறுகின வழியா இருக்கிறது. அதன் வழியாக தான் நாம் அவரிடத்தில் சென்றடைய முடியும். The enemy will tell us, do whatever you want, walk wherever you like, it's not a problem. எதிராளி நம்மை பார்த்து சொல்லுவான், எப்படிப்பட்ட பாதையில் வேண்டுமானாலும் நடங்கள், எந்த வழி வேண்டுமானாலும் நடவுங்கள் என்று சொல்லி. But God wants you to walk in your appointed pathway and be disciplined in your walk. ஆனால் நம்முடைய தேவனோ நமக்கு நியமிக்கப்பட்டதான பாதையிலே நாம் நடக்கும்படி ஓட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் தேவ விருப்பமாய் இருக்கிறது. That is why God encourages us to guard our heart. ஆகவே தான் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். See, the advice to stay from evil may seem a big thing for people. தீமை விட்டு விலகுவது என்பது ஒரு பெரிய காரியத்தை போல் அநேகருக்கு காணப்படலாம். But I tell you, it's very simple when you start obeying God. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்பட்டு இருக்கும் பொழுது அது ஒரு கடினமான காரியம் அல்ல. Because God is still speaking to us through His word. ஆண்டவர் இன்றைக்கும் அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசுகிறார். So we need to understand. If we need to understand God, you need to understand His word first. கர்த்தரை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவருடைய வார்த்தைகளை நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. So my dear brother, my dear sister, எனக்கு அருமையான சகோதரனே as சகோதரியே, you start guarding your heart, உங்களுடைய இருதயத்தை நீங்கள் காவல் காக்கிற வேளையிலே it will protect your character அது உங்களுடைய குணாதிசயத்தை காக்கிற ஒன்றாய் இருக்கிறது. and also make you serve as a witness for God. இயேசு கிறிஸ்துவுக்காக சாட்சி உள்ளவர்களாக வாழ்வதற்கு அது உங்களுக்கு வழி செய்கிற ஒன்றாய் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. It's the best place for you to start guarding your heart. உங்களுடைய இருதயத்தை காவல் காப்பதற்கு சரியான இடம் எதுவென்று You சொன்னால் started by going to the presence of God. ஆண்டவருடைய சமூகத்துக்கு செல்லுவதுதான் சரியான இடமாய் As இருக்கிறது. you get closer and closer to Him, ஆண்டவரோடு கூட நீங்கள் நெருங்கி வாழ்கிற வேளையிலே the more and more you'll be able to guard your heart and your life will be filled with blessing. உங்களுடைய இருதயத்தை இன்னும் அதிகமாய் நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். அது நிமித்தமா அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். I want to conclude today morning. இந்த காலையிலும் நான் முடிக்க விரும்புகிறேன். This month of June 2021, God says, இந்த ஜூன் 2021 ஆண்டிலே கர்த்தர் சொல்லுகிற காரியம், guard your heart. உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். You look at God and say, God, I will not be able to guard my heart on my own. நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே தனிப்பட்ட விதமாய் என்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்வது கடினமான ஒரு காரியம் என்று I சொல்லுங்கள். want your help so that I can guard my heart. ஆண்டவர்கிட்ட உங்களுடைய இருதயத்திலே காத்துக்கொள்ள வேண்டும் என்று உதவியை கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி So செய்வார். start guarding your heart by His word. ஆண்டவருடைய வசனத்தை கொண்டு இருதயத்தை And காத்துக்கொள்ளுங்கள். once you do that, you will start speaking unwanted things, but speak things which God wants you to speak. அப்படி நீங்கள் செய்கிற வேளையிலே வேண்டாத காரியங்களை பேசாதபடிக்கு தேவன் விரும்புகிற காரியங்களை மாத்திரமே பேசுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார். And above all, you will stay from evil so that you can live a holy life for Jesus Christ. அது மாத்திரமல்ல, தீமையை விட்டு அகன்று தேவன் விரும்பக்கூடிய பரிசுத்த பாதையிலே நடத்த ஆண்டவர் உங்களுக்கு வழி செய்வார். I believe if you do this in your life, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இவைகளை செய்கிற வேளையிலே, then as Jesus said in Matthew chapter 5 verse 16, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொன்னது போலவே, you will be able to let your light shine before others. உங்களுடைய வெளிச்சம் எல்லார் முன்பிலும் பிரகாசிக்க செய்யும்படி ஆண்டவர் கிருபை தருவார். And you'll give your Father glory and God will bless you. அது நிமித்தமாக பரம பிதாவுக்கு நாம் மகிமை தருவோம், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். Hallelujah. ஹalleluya. God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். Shall we pray? ஜெபிக்கலாம். நல்ல தாப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேலைக்காக நன்றி. அதிகாலையிலே உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வந்தோம், உம்மை ஆராதித்தோம், உமக்கு நன்றி சொன்னோம் அப்பா. இந்த வேலையிலும் இந்த மாதத்திலே எங்களுக்கு கொடுத்த அந்த சவாலுக்காக நன்றி அப்பா. இதயத்தை காத்து கொள்ளுங்க என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். இதயத்தை எதற்காக நாங்கள் காத்து கொள்ள வேண்டும், எப்படி காத்து கொள்ள வேண்டும், காத்து கொள்ளுதன்படியினாலே என்ன நன்மையின் வாழ்க்கையில் வருது என்று சொல்லி எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாள் மட்டுமாக
எங்கள் போகிற போக்கிலே நாங்கள் போய் கொண்டு வந்திருக்கலாம் அப்பா. ஆண்டவரே, இஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கலாம். ஒருவேளை இதயத்தை நாங்கள் காத்து கொள்ளாதபடிக்கு ஜீவித்திருக்கலாம் அப்பா. ஆனால் தேவன் இந்த நாளிலே உணர்த்தினபடியால் நமக்கு நன்றி. இந்த வார்த்தையை சவாலாய் எடுத்துக்கொண்டு வருகிற மாதம் முழுவதுமாக, என் வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவரே, இதயத்தை காத்து கொள்ளுகிற ஒரு கிருபையை தேவன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிட வேண்டுமா நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் இதயத்தை நாங்கள் காத்து கொள்ள முடியும். அவை இந்த நாளிலிருந்து ஆண்டவர் வேதத்தை நாங்கள் இன்னும் வாசிக்க, தியானிக்க, அது மேல் அன்பு வைத்து ஒவ்வொரு நாளும் நாட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின் மூலமாக இதயத்தில் காத்து கொள்கிற வேலையில எங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஆண்டவரே, அது வீணான வார்த்தையாய் இருக்காதப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனுக்கு பிரியமான வார்த்தையாய் மாறட்டும் அப்பா. ஒவ்வொரு வார்த்தையும் பிறருக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர வார்த்தையாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு வார்த்தையும் பிறகு ஆறுதல் சொல்லுகிற வார்த்தையாய் மாறட்டும் அப்பா. நாங்கள் யாரை குறித்தும் தப்பாய் பேசாதபடிக்கப்பா எங்களுடைய நாவுகளை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இதயத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்கிற வேலையில் என் நாவை என் தேவனால் பரிசுத்தப்படுத்த முடியும் என்று சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் அப்பா. அது போல ஆண்டவரே, எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நாங்கள் எந்த விதத்திலும் தீமை செய்யாதபடிக்கு ஆண்டவரே நீர் இரத்த கோட்டையிலிருந்து மறைத்து கொள்ளுங்க. அதன் மூலமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் பரிசுத்தம் அடைந்து வருகைக்கு நாங்கள் இன்னும் ஆயத்தப்பட தேவன் கிருபை பாராட்டுங்க. ஒரு விசை கூட 6வது மாதத்தில் அனைத்து ஆசீர்வாதங்களால் தேவ பிள்ளை நிரப்பி நடத்தி உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கலினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாய் திருப்தியாக்கிறார். கழுகுக்கு சமானமான வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். God bless you.